ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு கேக் தான் செய்ய போகிறோங்க. இந்த கேக்குக்கு கோதுமை மாவு, மைதா மாவு எதுவுமே தேவையில்லை. அது இல்லாமல் அவனில் கூட நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்படி ஒரு இட்லியை வேக வைப்போமோ அதே போல், ஆனால் இட்லி வேக வைக்கிற மெத்தடை விட ரொம்ப ஈஸி. இந்த கேக்கோட டேஸ்ட்டு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் வெளியில் கேக் வாங்கணும் அப்படின்னு துளி கூட யோசிக்கவே மாட்டீங்க. யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட இந்த கேக்கு வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வெள்ளை சர்க்கரையும் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது. இப்போ இந்த கேக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஊற வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் ஃபுல்லாக அளந்து பச்சரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 4-5 முறை பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இதில் பச்சரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸி ஜாரு டைட்டாக சுத்தாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு நமக்கு இப்பொழுதே சூடேறக்கூடாது. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு. இது போல தான் நமக்கு இருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பட்டை தூள் சேர்க்கிறேன். பட்டை தூள் இல்லைன்னா நம்ம சின்ன துண்டு பட்டையை மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் ஆப்ஷனல் தான். 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கொக்கோ பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் இல்லாமல் செஞ்சாலுமே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொக்கோ பவுடர் இல்லைன்னா என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அரைச்சி இந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப் எடுத்துக்கிட்டு அதில் சும்மா அழுத்தி அளக்காமல் ஜஸ்ட் அப்படியே இது போல் துண்டுகளாக குவிச்சு அளந்த அளவில் 1/2 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். வெல்லம் ஏன் இது போல் நம்ம செய்கிறோம்னா தூசுலாம் இருந்துச்சுன்னா வடிகட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி துருவி எடுத்து சேர்த்துக்கலாம். அழுத்தி அளக்காதீங்க. அழுத்தி அளந்தீங்கன்னா 1 கப்பு கூச்சி அளந்தாலே போதும். லூஸாக அளக்குறீங்கன்னா 1/2 கப்பு அளவு வெல்லம் நமக்கு இனிப்புக்கு தேவைப்படும். இது போல் நுர பொங்கி வரணும். நமக்கு இது போல் நல்ல முத்து முத்தாக கொதிச்சு வரட்டும். அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் எடுத்து அந்த சூட்டோடவே சேர்த்துருங்க. நல்லா இது கொதிச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த சூட்டோடையே எடுத்து இதில் சேர்த்துடணும். ரொம்ப ஆறிடக்கூடாது. ஒரு மிதமான சூடு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சுத்தமாக ஆறி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லாவே நம்ம கலந்து விடலாம். இந்த மாவை இதே போல் கரண்டி வச்சு கலந்தாலே போதும். பீட்டர்லாம் வச்சு கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் கொக்கோ பவுடர் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்க் சாக்லேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிளெயின் சாக்லேட்டு. அந்த சாக்லேட்டு ஒரு 20 ருபீஸ் போல் இருக்க சைஸில் இருக்க சாக்லேட்டை சேர்த்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு நட்ஸு சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துருக்கேன், பாதாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் 1-2 கட் பண்ணியோ இடிச்சோ சேர்த்துக்கலாம். அளவுகள்லாம் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது சாரப்பருப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் செர்ரி இருந்ததுன்னா செர்ரி, இல்லை வேறு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் இந்த ட்ரைடு பப்பாயா கிடைக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்தாச்சு. அதே போல் திராட்சை இருக்கும் வீட்டில். திராட்சை பிளாக் கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும். இது போல் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளரி விதை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. பேரீச்சம்பழம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா நிறைய சேர்த்துற வேணாம், ஓரளவு சேர்த்தாலே போதும். இல்லை நீங்கள் விருப்பப்படலைன்னா இந்த பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம செய்ய போகிற கேக் நல்லா சாஃப்டாகவே வரும். அதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையான மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இது போல் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். நெய், தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் எந்தளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி எந்தளவு எடுத்தீங்களோ அதில் 3/4 பங்குக்கு இருக்கணும். நீங்கள் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் நெய்யோட அளவு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கலவை, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துறேன். சேர்த்த உடனே இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஜஸ்ட் இது கொஞ்சம் அப்படியே மேலே அந்த ஓட்டை ஓட்டையாக வரும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு மிதமான தீயில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க.
லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வேகணும். நடுவில் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த சமயத்தையே நீங்கள் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை. நெய் நீங்கள் பாதி அளவு கூட அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இல்லை நான் ரொம்ப கொஞ்சம் எனக்கு ட்ரையாக இருந்தாலே போதும், இந்த அளவு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சின்ன பர்னரில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் எடுத்து இதே போல் ஓரங்களில் விட்டுக்கோங்க. நான் ஒரு கம்பி வச்சு சென்டரில் விட்டு பார்த்தேன், மாவு வெந்துருச்சான்ட்டு. வேகலாது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கெல்லாம் இது வேகாது. 20 நிமிஷம் நம்ம வேக விடணும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த கம்பி வச்சு விட்டு காமிச்சேன். இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே 10 நிமிஷம் விட்டுற போகிறேன். எண்ணெயோ இல்லை நெய்யோ மட்டும் பார்த்து விடுங்க. ஏன்னா இது நம்ம அப்படியே வேக வைக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. அதே போல் உங்ககிட்ட இருக்கிறதுலே நல்ல ஹெவி பாட்டமாக இருக்க பேனோ இல்லை கடாயோ எடுத்துக்கோங்க. இது நல்ல 20 நிமிஷம் வெந்த பிறகு தட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம இதை ஸ்லைஸ் போடுறதோ இல்லை நீங்கள் ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிட்றதோ செய்யணும். இதே போல் கொதிச்சு நமக்கு கரெக்டாக வரும். மேலே நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டேன். இந்த நெய் எல்லாமே ஆறின பிறகு உள்ளே உறிஞ்சிக்கும். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய சாக்லேட் கேக், ப்ளம் கேக் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதில் வெள்ளை சர்க்கரை, கோதுமை, மைதா இப்படி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் தேங்காவை கூட சில்லாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நல்ல வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. நீங்கள் இப்படி செய்யும் பொழுது இந்த கேக்கு நல்லா ஆறின பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் கரண்டி வச்சு தூக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுக்கிறதுக்கு வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்லைஸ் போட்டு சாப்பிட கொடுத்து பாருங்களேன், உண்மையிலேயே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கேக் இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த கேக்கோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த கேக்கை உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு முறை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா கடையில் போய் அதிக காசு கொடுத்து கேக் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதிக காசு கொடுத்து வாங்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த கேக்லாம் எவ்வளவு ஹெல்த்தி அப்படிங்கிறது தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே செய்யக்கூடியது. சாக்லேட் ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருக்கும் இந்த கேக்கு. பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது. அப்படி நம்ம புட்டாலே ஒரு சாஃப்டான இட்லி எந்த அளவு போட முடியுமோ அப்படி இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 வீக் 10 டேஸ்க்கு வச்சுக்கலாம். ஆனால் இதில் இருக்க நெய் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கும் போது உறைஞ்சி போயிடும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் சேர்த்துருக்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம், நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.